அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சார்ந்த நிகழ்வுகளை, எண்ணற்ற அரங்கங்களை, பல்வேறுபட்ட பரந்த நிலையில் போட்டிகளை இன்றைக்கு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் சாதனையினை நிகழ்த்தி வரக்கூடிய நம்முடைய தமிழ் செம்மொழி மன்றத்திற்கும் செம்மொழி மன்றத்தினுடைய அமைப்பினர்கள் அத்துணை பேருக்கும் இந்த இனிய நேரத்தில் எனது மனமார்ந்த வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு அன்பு என்கின்ற தலைப்பிலே ஒரு மிகச்சிறிய உரை நிகழ்த்தலாம் என எண்ணுகின்றேன். ஒரு மனிதன் சக மனிதனிடத்திலே மற்றொரு மனிதனிடத்திலே செலுத்துவது மட்டும்தான் அன்பு என்று மிக நீண்ட நாட்களாக எண்ணிக்கொண்டிருந்தேன். என்றைக்கு வடலூர் வள்ளலார் சுவாமிகள் அவர்களினுடைய வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கின்ற வார்த்தையை, அதனுடைய பொருளை படித்து உணர்ந்து கொண்டேனோ அன்று முதல்தான் நான் தெரிந்து கொண்டேன், பயிர், செடி, கொடி, மரத்திடத்திலே காட்டுவது கூட, செலுத்துவது கூட ஒரு வகையான அன்புதான். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனிடத்திலே செலுத்துவது மட்டும் அன்பு அன்று. இன்றைக்கு நாம் வீட்டிலே வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள், மயில், நாய், பூனை, இப்படி இருக்கக்கூடிய பல வளர்ப்பு பிராணிகளிடத்திலே காட்டுவதும் கூட அன்பு. சக ஜீவராசிகளிடத்திலே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசியினரிடத்திலும் காட்டுவதுதான் அன்பு என்பதனை இன்றைக்கு மிக சாதாரணமாக நம்மை போன்ற மனிதர்களிடத்திலே புரிய வைத்த மிக எளிமையான ஒரு தத்துவத்தை சொன்னவர். இப்படி இன்றைக்கு வாழ்க்கையிலே அன்பு என்பது ஒரு வடிவத்தில் அல்ல, பல வடிவங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. தாய் மட்டும்தான் தன்னுடைய குழந்தையிடத்திலே அன்பு காட்டுவாள் என்கின்ற நிலையினை கடந்து ஒரு சிறிய கவிதையின் வாயிலாக அன்பு என்னும் தலைப்பிலே மிகச்சிறிய கவிதை கேட்டார்கள். அம்மா என்று சொன்னேன், கேட்டது அம்மாவாக இருந்திருந்தால் இன்னும் சிறியதாக சொல்லி இருப்பேன் நீ என்று. இவ்வாறு அந்த கவிதையை கொண்டு செல்கிறார்கள். அன்பு என்பது ஒருவரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திலே பயணிப்பதற்கு, ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்த உலகெங்கிலும் வாழக்கூடிய அனைவரினுடைய உள்ளத்திலும் அன்பு என்ற சொல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்களினுடைய மனதை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு மாற்று கருத்து எதுவும் இல்லை. இத்தகைய நல்லது ஒரு நேரத்திலே அன்பு என்பதை பற்றி சிந்திப்பதற்கும் அன்பினுடைய வழியினை பின்பற்றுவதற்கும் ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த இந்த மன்றத்தினருக்கு மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பின் வழியில் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி நண்பர்களே.